Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத கிரியேட் பண்ணி காமிக்க போறது. ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸா தெரியற மாதிரியான ஒரு லுக் ஈஸியா தான் கிரியேட் பண்ணிருக்கேன். அண்ட் ஐஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் டோன் ஜுவல்லரி நீங்கள் போடும்போது நிறைய வார்ம் டோன்ஸ்லாம் ஏற்றாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐ லுக், லிப் லுக், அப்புறம் ஃபேஸ் லுக் நான் பண்ணியிருக்கேன். பர்பிள் டோன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சில்வரை வந்துட்டு மேட்ச் பண்ணுறதுக்கு, சில்வர் ஒரு ஆக்சிடைஸ் ஜுவல்லரி மேட்ச் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு மோனோக்ரோமேட்டிக் பர்பிள் பிங்க் லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் அண்ட் நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். டெர்மாவிவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு எனக்கு என்னுடைய முகத்தை நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு மைல்ட் அண்ட் ஜென்டில் ஹைட்ரேட்டிங் கிளென்சர். உங்கள் ஸ்கின்ல வந்து ரொம்பவே மைல்டாக இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் இருக்குது. இது உங்கள் பிஹெச் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண போகுது. ஸோ இதை வச்சு நான் என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நான் நியூட்ரிடமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சு என்னுடைய ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு மைல்டு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர். ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய ஒரு மேக்கப் பேஸாக வேணும்னும் போது இந்த நியூட்ரிடமோட ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் ஒரு கோ டு ஆப்ஷன். நான் நிஜமாக இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மேக்கப் முன்னாடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது நான் வந்து ப்ரைமர் போட்டுக்க போகிறேன். ப்ரைமருக்கு ஈவா காஸ்மெட்டிக்ஸோட ஃபோட்டோ பர்ஃபெக்ட் ஹெச்டி ஃபேஸ் ப்ரைமர் போட்டுக்க போகிறேன். இது நல்ல ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். ஆல்சோ இதில் வந்துட்டு ஆர்கன் எக்ஸ்ட்ராக்ட்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கின்னுக்கும் இது கொஞ்சம் சூதிங்காக இருக்கும். கலர் கரெக்டருக்கு நான் சுகரோட ஃபேஸ் ஃபார்வர்ட் கலர் கரெக்டர் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆரஞ்சில். இது வந்தபோதே இப்படி தான் இருந்தது. ஸோ இது என்னுடைய ஒரு பிரச்சனை, நான் பண்ண ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஆரஞ்சை எடுத்து எங்கெல்லாம் எனக்கு டிஸ்கலரேஷன்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் போட்டு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இதுக்கு மேலே நான் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போட்டுக்க போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு கலபாரோட 24 வெயிட்லெஸ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷேட் 8.4. இது நல்ல ஒரு டார்க் டீப்பஸ்ட் ஷேட். அவங்க ரேஞ்சில் இருக்கிறதுலே கண்டிப்பாக டஸ்கி ஸ்கின்னுக்கு சூப்பராக இது செட் ஆகும். இதை எடுத்து ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் என்னுடைய முகத்தில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்பஞ்ச் ப்ளூமில் இருந்து. கன்சீலருக்கு கலபாரோட ஃப்ளாலெஸ் ஃபுல் கவர் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷேட் லேசி. இது கொஞ்சம் என்னுடைய ஸ்கின்ல வந்து ட்ரையாக ஆகும். அதனால நான் கையில் எடுத்துட்டு ஸ்பஞ்சில் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த கன்சீலருக்கும் எனக்கும் ஆகவே மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. ஸோ நான் லாரியலோட ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நெத்தியில் மூக்கிலலாம் போட்டுக்கிறேன். ஏன்னா அதை கண்ணுக்கில் போட்டே கொஞ்சம் சிரமப்பட்டாச்சு. அதனால் இந்த கன்சீலர் வச்சு மீதி வேலையை முடிச்சுக்கிறேன். ஸோ பவுடருக்கு நான் இன்றைக்கி மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். செட் பண்ணுறதுக்கு NC45 ஷேட். இதை வச்சு நான் என்னுடைய ஃபேஸை இன்றைக்கி செட் பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்சிலே டேரெக்டாக பவுடர் எடுத்து பேக் பண்ணுறேன். அடுத்து ஹுலா கேரமல் ப்ரான்சர் வச்சு என்னுடைய அவுட்டர் பெரிமீட்டர்ஸை ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஷ் அண்ட் ஹைலைட் ஐ மேக்கப் முடிச்சவனே பண்ணிக்கலாம். ஸோ ஐ மேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ அண்ட் ஜெல் லைனர் கிட்ட எடுத்துக்கிறேன். அதில் ஜெல் லைனர் பார்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை நான் டிஃபைன் பண்ணி கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன். டெஃபினட்டாக இன்றைக்கி ஐப்ரோஸ்னால் ரொம்ப மட்டமாக பண்ணியிருக்கேன். எனக்கு என்னுடைய டூல்ஸ் கொஞ்சம் மாறுச்சுன்னா அது கொஞ்சம் கண்ட்ரோல் வர்றது கஷ்டம். அந்த மாதிரி இன்றைக்கி நான் யாருதோ மாதிரி இருக்குது. கொஞ்சமாக கன்சீலர் இருந்துச்சு என்னுடைய கை பின்னாடி. அதை எடுத்து லிட்ஸில் போட்டேன். அப்போ கூட என்னுடைய லிட் மேலே அந்த கன்சீலர் ஒட்ட மாட்டேங்குது. கலபாரோட கன்சீலர். ஐஷேடோக்கு இன்றைக்கி நான் கலர் பாப்பில் இருந்து ஆர்கிட் யூ நாட் அப்படின்ற ஒரு
ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இது ரீசெண்டாக வந்திருந்தது அண்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த கலர் தீம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இன்றைக்கி நான் ஒரு ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு சில்வர் டோன் லுக் இருக்கிற மாதிரியான ஒரு லுக் தான் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கலர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணிட போகிறேன். ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு பிரான்சி பர்பிள் ஷேட் மாதிரி இருக்குது. இந்த ஷேட் எடுத்து என்னுடைய ஐலிட்ஸோட அவுட்டர் பார்ட்டில் இப்படி நான் என்னுடைய விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஒரு அழகான கலராக இருக்குது. அதே மாதிரி ஐலிட்ஸோட இன்னர் கார்னர்லேயும் இதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு ரஃப் அண்ட் ரஸ்டிக் ஹேலோ ஐ மாதிரி. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து இங்கே ஒரு சில்வர் பர்பிள் சில்வர் கலர் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த சில்வர் டோன்டு பர்பிள் கலரை லிட்ஸோட சென்டரில் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் பேக் பண்ணுறதெல்லாம் ஷிம்மர் கலர்ஸ்னு இது கொஞ்சம் உயரமாக பேக் பண்ணிட்டேன். இங்கே ஒரு டீப்பர் பர்பிள் ஷேட் இருக்குது, மேட் ஷேட். இதை எடுத்து எல்லாத்தையும் நான் அவுட்டர் கார்னர்ஸை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். கார்னர்ஸ் ஒரு மாதிரி இருந்ததுன்னா அதை மட்டும் நீங்கள் லைட்டாக சாஃப்டன் பண்ணி ஸ்மச் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு ரொம்ப ரஸ்டிக்கான ஒரு ஹேலோ ஐ மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த சில்வர் மட்டும் எடுத்து என்னுடைய லெஃப்ட் ஐக்கு மேலே மட்டும் கொஞ்சம் ஹைட்டில் போட்டுக்க போகிறேன். ஸோ இது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா கலர் ஸ்டிக்ஸ் ஃப்ரம் கலர் பாப் யூ க்ரோ கேர்ள் அப்படின்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான மேட் பர்பிள் ஷேட். இது நீங்கள் ஐலைனராக யூஸ் பண்ணலாம், லிப் லைனராக யூஸ் பண்ணலாம், எப்படி வேணால் ஆக்சுவலி யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா இதை வச்சு இன்றைக்கி என்னுடைய ஒரு விங் லைனர் மாதிரி நான் ஒன்று பண்ணிக்க போகிறேன். லோவர் லேஷ் லைனில் இப்படி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். வாட்டர் லைன்லையும் இதே போட்டுக்கிறேன். அப்புறம் லிட்டில் நம்ம கார்னர்ஸில் போட்ட அதே ஷிம்மர் ஷேடை எடுத்து இந்த லோவர் லேஷ் லைனில் சென்டரில் கொஞ்சமாக இப்படி பேக் பண்ணுறேன். அப்புறம் இங்கே போட்டோம்ல இந்த சில்வர் டோன் கலர் அதையே எடுத்து இந்த இன்னர் கார்னர்ஸை கொஞ்சமாக பிரைட்டன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு என்னுடைய ஃபவுண்டேஷன் வேணாம், இந்த கன்சீலர் எடுத்துப்போம். கலர் பாரோட கன்சீலர் ட்ரை ஆச்சுல்ல, அதை எடுத்து நான் என்னுடைய ஐப்ரோஸை கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்க போகிறேன், ப்ரோ போன் ஏரியாவை. ஓகே, ஸோ ஐ ஷேடோ வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இன்றைக்கி, அதனால் இதை க்ளீன் பண்ணால் தான் ஐப்ரோஸ் தனியாக தெரியும். அடுத்து ப்ளஷ்க்கு அகைன் இந்த கலர் பாப்போட ஆர்கிட் இதிலருந்தே பாட்டட் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஸ்பஞ்சோட பேக் சைடில் இந்த கலர் எடுத்து என்னோட சிக்ஸில் போட்டுக்கிறேன். லிப்ஸ்க்கு என்கிட்ட லிப் க்ரையான்ஸ் இருக்குது, லிப்பி ஸ்டிக்ஸ்து. எனக்கு வந்து நல்ல சாஃப்ட் நியூட் மாதிரி போகணுமா இருக்குது. நான் ஐஸ் கொஞ்சம் போல்டாக இருக்குது, ஸோ கொஞ்சம் நியூட் ஷேட் மாதிரி போய்ப்போம். ஆனால் ஹெவி பெட்டல் அப்படின்ற இந்த ஷேட் நியூட் மாதிரி இல்லை. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, பட் டெஃபினட்டாக நியூடாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஷேட் எடுத்துக்கிறேன். இது வந்து டான்சிங் லேடி அப்படின்றது. இதை எடுத்து அவுட்டர் கார்னர்ஸில் மட்டும் போடுறேன். இதனால ஒரு டீப் ப்ளம் ஷேட். ஃபேஸ் ஆல்மோஸ்ட் டன். லாரியலோட இன்ஃபாலிபிள் ப்ரோ செட்டிங் மிஸ்ட் வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு இந்த சோல் பாடி அப்படின்ற ஒரு பாடி ஹைலைட்டர் மாதிரி இருக்குது கலர் பாப்தே. ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன். அகேன் இது ஒரு நல்ல கூல் டோன்ட் பிங்கி ரோஸ் கோல்டி ஹைலைட்டிங் ஷேட் மாதிரி, ரொம்ப வார்மாக இருக்காது. அதனால தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது அப்படியே ரோஸ் மாதிரியே ஸ்மெல் வருது.
ஸோ கைஸ் இதான் ஃபைனல் லுக். நான் லேஷ் சுட்டலான்னு பார்த்தேன், நான் லேஷஸ் இல்லாமலே என்னுடைய ஐ ஷேடோ கொஞ்சம் ஒழுங்காக பாப் ஆனதுனால சரி வெறும் மஸ்காரா மட்டுமே போதும்ன்ட்டு நான் அதோடய நிறுத்திக்கிட்டேன். இன்னொரு கோட் மஸ்காரா மட்டும் வச்சுக்கிட்டேன். அவுட்ஃபிட் பற்றி தயவு செஞ்சு கேட்காதீங்க. அண்ட் ஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் இருந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.